வணக்கம் வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அதிக அளவில் கடனுதவி, வங்கிகளுக்கு முதல்வர் பழனிசாமி வேண்டுகோள். நீட் தேர்வில் இருந்து நிரந்தர விலக்கு பெற நடவடிக்கை, அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். கார்கில் போர் வெற்றி நாள் கொண்டாட்டம், வீரர்களின் நினைவிடத்தில் மரியாதை. அப்துல் கலாம் மணிமண்டபம் நாளை திறப்பு, பிரதமர் வருகையால் பாதுகாப்பு அதிகரிப்பு. கொலை மிரட்டல் மோசடி புகாரில் மகன்களுடன் பினான்சியர் போத்ரா கைது, நீதி வெல்லும் என டாக்டர் பாரிவேந்தர் கருத்து. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிகள் அதிக அளவில் கடனுதவியை அளிக்க வேண்டும் என்று முதல்வர் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நபார்டு எனப்படும் தேசிய வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு வங்கியின் 36வது ஆண்டு விழா சென்னையில் இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்று பேசிய முதல்வர் பழனிசாமி 41 ஏரிகளில் தூர்வார நபார்டு வங்கியிடம் கடனுதவி கோரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நபார்டு வங்கியின் திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவில் சுய உதவிக் குழுக்கள் உருவாக்குவதற்கு நபார்டு வங்கி முக்கிய பங்காற்றுகிறது. பெண்களின் முகங்களில் மலர்ச்சியும் அவர் வாழ்வில் வளர்ச்சியும் அது ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. அதே சமயம் சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்கப்படும் தற்போதுள்ள கடனுதவி 18,000 கோடி ரூபாய் அளவில் உள்ளது. இதில் வங்கியின் பங்களிப்பு 6,300 கோடி அளவில் தான் உள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. வரும் ஆண்டுகளில் அனைத்து வங்கிகளும் சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்கும் கடனுதவியை அதிகரித்து வங்கியின் பங்களிப்பை பல மடங்கு அதிகரிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். நீட் தேர்வு விவகாரத்தில் நிரந்தர விலக்கு பெறும் வகையில் நடவடிக்கை எடுத்து வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வட்டார சுகாதார புள்ளியியலாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதல்வர் பழனிசாமி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசினார். நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழக அரசிடம் மத்திய அரசு கூடுதல் விவரங்களை கேட்டுள்ளதாக அப்போது அவர் தெரிவித்தார். நீட் தேர்வில் இருந்து நிரந்தர விலக்கு பெறும் வகையில் தமிழக அரசு தாமதமின்றி செயல்படுவதாகவும் அவர் கூறினார். தேசிய தகுதி நுழைவுத் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற அந்த கொள்கைக்காக தொடர்ந்து தமிழக அரசு போராடி கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நமக்கு ஓராண்டு எக்ஸெப்ஷன் மத்திய அரசே வழங்கினது. அது மாதிரி இந்த ஆண்டு தமிழகத்திற்கு ஓராண்டு 2 ஆண்டு எக்ஸெப்ஷன் உண்டான வாய்ப்புகள் இருக்கான்றதெல்லாம் நம்ம டிஸ்கஷனில் பல்வேறு ஆலோசனைகள் நமக்கு டிஸ்கஷனில் வந்தது. அதனால் நம்ம கொள்கை என்பது நிரந்தர விலக்கு வேண்டும் என்பது அரசினுடைய கொள்கை. ராமேஸ்வரம் பேக்கரும்புவில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் மணிமண்டபத்தை பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்கிறார். இதனையொட்டி ராமேஸ்வரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இது பற்றிய விரிவான விவரங்களை ராமேஸ்வரத்தில் இருந்து தருகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் அப்துல் கலாம் உடல் அடக்கம் செய்யப்பட்ட பேய்கெரும்பு என்ற கிராமத்தில் 2.15 ஏக்கர் நிலப்பரப்பில் 16.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய அரசால் மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது. இந்த மணிமண்டபத்தை திறந்து வைத்து நாட்டிற்கு அர்ப்பணிக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை வர உள்ளார். அவரின் வருகையொட்டி பாதுகாப்பிற்காக 4 ஐஜிக்கள், 2 டிஐஜிக்கள், 12 எஸ்பிக்கள் மற்றும் மத்திய மாநில உளவுத்துறை போலீசார் உட்பட 5000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ள மணிமண்டப வளாகம் மற்றும் ஹெலிகாப்டர் தளம், மரக்காரப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதேபோல் இன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரையும், அதேபோல் நாளை காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரையும் ராமேஸ்வரத்திலிருந்து எந்த வாகனமும் வெளியில் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரத்திலிருந்து மீனவர்கள் மீன்பிடிக்கவும், மண்டபம் பகுதியில் உள்ள அகதிகள் முகாமில் இருந்து அகதிகள் வெளியே செல்ல தடையும் மாவட்ட நிர்வாகத்தால் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாளை வருகை தர உள்ள நிலையில் ராமேஸ்வரம் பகுதி முழுவதும் தற்போது பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக அப்துல் கலாம் மணிமண்டபத்திலிருந்து செய்தியாளர் சே ராஜ்குமார். கார்கில் போர் வெற்றி நாளையொட்டி தில்லி அமர் ஜவான் ஜோதி நினைவிடத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் மத்திய நிதி அமைச்சருமான அருண்ஜேட்லி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். 1999 பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் கார்கில் போர் வெற்றி நாள் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி கார்கில் திராஸ் பகுதியில் உள்ள ராணுவ முகாம்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கார்கில் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு ராணுவ வீரர்கள் அஞ்சலி செலுத்தினர்.
Indian Army, along with the JNK Police, the CRPF, we have been able to synergize our operations in the hinterland, and in the last 3 months alone, there are 33 of them who have been eliminated, and largely they are the leaders, and that's playing to our strategy. இதேபோல் தில்லியில் உள்ள அமர் ஜவான் ஜோதி நினைவிடத்தில் மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி மலர் வளையம் வைத்து உயிர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். கார்கில் போரில் இந்தியா வெற்றி பெற்ற நாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, கார்கில் போரின் போது மக்களின் பாதுகாப்புக்காக துணிச்சலாக போராடிய வீரர்களை நினைவு கூறுவதாக தெரிவித்தார். ராணுவ வீரர்களின் வீரம் மற்றும் தியாகத்தால் தான் நாடு பாதுகாப்பாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொலை மிரட்டல் மோசடி புகார்களில் சினிமா பினான்சியர் போத்ரா மற்றும் அவருடைய 2 மகன்கள் கைது செய்யப்பட்டுள்ளதன் மூலம் நீதி வெல்லும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக SRM பல்கலைக்கழக நிறுவனர் வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். இது பற்றி அவர் மேலும் தெரிவிக்கையில், புகழ்பெற்ற மனிதர்கள் மீது பொய் புகார்களை எழுப்பி வந்ததுடன் ஊடக வெளிச்சத்தில் குளிர்காய்ந்து தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளும் நபர்தான் போத்ரா என கூறியுள்ளார். SRM பல்கலைக்கழகத்தின் பெயரை பயன்படுத்தி மோசடி செய்தவர்களுடன் இணைந்து குழுமத்துக்கு எதிராக புகார்களை கூறி வந்தவர் இவர் என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், SRM குழுமத்துக்கு தொடர்பே இல்லாத விஷயங்களில் எல்லாம் சம்பந்தப்படுத்தி போலி குற்றச்சாட்டுகளை போத்ரா சொல்லி வந்தவர் என்றும் தெரிவித்துள்ளார். ஆனால் போத்ரா எத்தகைய மோசடி பேர்வழி என்பதும் இவரது பின்புலம் என்ன என்பதும் இப்போது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், மோசடியான இவருடைய கந்துவெட்டி அராஜகத்தின் பக்கங்கள் இப்போதுதான் வெளிவரத் தொடங்கியுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். போத்ராவை பற்றி அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகளில் இருந்து அவருடைய உண்மையான முகம் அம்பலமாக தொடங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்த நபரால் பாதிக்கப்பட்டவர்கள் மேலும் மேலும் இனி புகார் செய்ய வரிசை கட்டி வருவார்கள் என்பதில் ஐயமில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இனியும் வேறு எவரும் பாதிக்கப்படாத அளவுக்கு தீர விசாரித்து போத்ரா மற்றும் அவரது மகன்கள் மீது காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், நீதி வெல்லும் என்பது நிச்சயம் என்றும் தெரிவித்துள்ளார். சினிமா பினான்சியர் என்ற பெயரில் மீட்டர் வட்டி, கந்து வட்டியை விட ஃபயர் வட்டி வசூலித்தது பல பேரை மிரட்டிக் கொண்டிருந்த போத்ரா இப்போது மோசடி, கொலை மிரட்டல் புகாரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த போத்ராவின் மறுபக்கம் என்னவென்று இப்போது பார்க்கலாம். முகன்சந்த் போத்ராவால் பாதிக்கப்பட்ட பிரபலங்கள் எண்ணிக்கையை விட வெளியே தெரியாமல் தற்கொலை செய்து கொண்ட சாமானியர்கள் பல பேர் என்றுதான் பலரும் தெரிவிக்கின்றனர். பிரபலமானவர்கள் மீது பொய் புகார்கள் கூறுவதன் மூலம் தம்மை பரபரப்பாக காட்டிக்கொள்பவர்தான் இந்த போத்ரா. பணம் பறிக்க புது புது உத்திகளை கையாளும் போத்ராவை இப்போது காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போத்ராவின் பூர்வீகம் வடமாநிலமாக இருந்தாலும் 4 தலைமுறைகளுக்கு முன்னரே அவருடைய முன்னோர்கள் தமிழகத்திற்கு குடிவந்தனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் பிறந்து வளர்ந்த போத்ரா அவரது தந்தை செய்து வந்த வைர வியாபாரத்தை விட்டு வட்டி தொழிலை தொடங்கினார். ஆரம்ப காலகட்டத்தில் அரசு அலுவலர்கள் மற்றும் காவல்துறையினருக்கு மட்டும் வட்டிக்கு பணம் கொடுத்து வசூலித்து வந்திருக்கிறார் போத்ரா. குறிப்பிட்ட தொகைக்கு மேல் கடன் வாங்குவதாக இருந்தால் தங்களுடைய மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் கடன் பெற்று சரியாக திரும்ப கொடுக்காத காவலர்கள் மீது அவர்களது உயர் அலுவலர்களிடம் புகார் கொடுத்து அவமானப்படுத்தி விடுவது போத்ராவின் பாணி. பின்னர் திரைப்படங்களுக்காக தயாரிப்பாளர்களுக்கு கடன் வழங்கும் தொழிலையும் தொடங்கிய போத்ரா, படம் வெளிவரப்போகும் நேரத்தில் வட்டி, வட்டிக்கு வட்டி என பெரிய தொகை தர வேண்டும் என்று போலியாக தயாரிக்கப்பட்ட ஆவணங்களை காட்டி படத்தை நிறுத்த வேண்டிய நெருக்கடியை ஏற்படுத்துவார். படம் வெளிவந்தே தீர வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கும் தயாரிப்பாளர்களிடமிருந்து கோடி கோடியாக பணத்தை வசூலித்து வந்தவர் போத்ரா. நடிகர் ரஜினிகாந்த், இயக்குனர் கஸ்தூரி ராஜா, RK செல்வமணி, காங்கிரஸ் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் அன்பரசு மற்றும் SRM பல்கலைக்கழகம் உட்பட பலர் மீதும் இத்தகைய புகார்களை கூறி வந்தார். மேலும் சென்னை தியாகராய நகரில் உள்ள ஹோட்டல் உரிமையாளர்கள், திரைப்பட தயாரிப்பாளர்கள், தொழில் அதிபர்களை மிரட்டி பணம் பறிப்பதே இவருடைய தொழிலாக மாறிவிட்ட நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது புகார் செய்ய தொடங்கியுள்ளனர். தற்போது போத்ரா மற்றும் அவரது 2 மகன்கள் மீது 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இவர்களை கைது செய்து புழல் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். ஒரு தனி மனிதன் 60 லட்ச ரூபா, 1 கோடி ரூபா, 2 கோடி ரூபா எப்படி கேஷ் லோன் தர முடியும்? அவருக்கு இவ்வளோ கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணுறாரு, அவருக்கு இவ்வளோ கேஷ் எங்கேருந்து வருது? அவர் இன்கம் டேக்ஸில் வந்துட்டு இது வரைக்கும் எந்த லோன் அவர் செக்கில் கொடுத்துருக்காரு. அவரோட எந்த கேஸு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹைகோர்ட்லேயும்
ஜிடி கோர்ட்லேயும் எக்மோர் கோர்ட்லேயும் அவர் வந்து ஒரு 200 கேஸு மேலே வச்சுருக்காரு. எல்லாமே கேஷ் டிரான்சாக்ஷன். அப்போ அந்த பணத்தெல்லாம் சேர்த்தா இன்றைக்கி 200-300 கோடி ரூபா அவர் ஒரு டர்ன் ஓவர் பண்ணுறாருன்னா அவருக்கு பணம் எங்கேருந்து வருது? இவ்வளோ பணம் அவர்கிட்ட எப்படி வருது? அது வந்துட்டு சிசிபி வந்துட்டு ஒரு கோர்ட்லேயும் போயிட்டு விசாரிச்சா சிசிபிக்கு மொத்த ஹிஸ்ட்ரி தெரியும். இவருக்கு இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்தது? அப்போ பிளாக் மணி வந்துட்டு இவர்கிட்ட தான் இருக்கா? இவ்வளோ பிளாக் மணி எப்படி வச்சுருக்காரு இவர் எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுறாரு? சிசிபி வந்துட்டு இது ஒரு கோர்ட்லேயும் போய் ஃபைல் எடுத்துகிட்டு பார்க்கணும். இவர் முக்கஞ்சந்த் போத்ரா எவ்வளோ கேஸ் போட்டிருக்காரு, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போட்டிருக்காரு, இவ்வளோ அமௌண்ட் எங்கேருந்து வருது? போத்ரா மீது கந்துவெட்டி மற்றும் பண மோசடி புகார்களை திரைப்பட தயாரிப்பாளர் சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். தாம் 83 லட்சம் ரூபாய் போத்ராவிடம் கடன் பெற்றதாகவும் கடனுக்கு கந்துவெட்டி கேட்டு மிரட்டுவதாகவும் கூறியுள்ளார். ஈவன் பேங்க்ஸில் கூட வந்து நார்மலாக வெறும் பேப்பர் கையெழுத்து வாங்குறது இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக இருக்குது. ஹையர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் வாங்கினாலே புக்கு ஃபுல்லாக கையெழுத்து போடுறோம். சரி, இவங்க வந்து ட்ரஸ்ட்டு தான், அதனால் வந்து அவங்களுக்கு வந்து இந்த செக்ஸும் நம்ம அந்த ப்ரோ நோட்டு ப்ளஸ் பேப்பர்ஸ் நம்ம கொடுக்குறோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணி அதிகமாக வந்து பணம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கண்ணுக்கு, அதாவது என்ன மைண்டில் அவ்வளோ அமௌண்ட் வருமானது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவ்வளோ ஒரு அது வந்து 400-500% கூட சொல்லலாம் இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டுட்டு எனக்கு இவ்வளோ வரணும். இப்போ என்னுடைய படங்கள் லைனாக ரிலீஸ்க்கு இருக்குது. அந்த ரிலீஸ் டைம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உடனே வந்து அவங்களே வந்து இந்த எம்டி பேப்பரை தவறாக ஃபில்அப் பண்ணி உன்னுடைய டோட்டல் இமேஜை ஸ்பாயில் பண்ணிடுவேன், நீ இவ்வளோ நாளாக என்ன கேரியரில் கொண்டு வந்தியோ அந்த இமேஜ்ன்றது உனக்கு இருக்கவே இருக்காது. போத்ராவிடம் வட்டிக்கு கடன் பெறுவோர் கண்டிப்பாக தொகை நிரப்பப்படாத வெற்று காசோலை அல்லது வெற்று பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் பணத்தை திருப்பித் தராவிட்டால் அடாவடித்தனத்தை கையாளுவார் என்று சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் வசிக்கும் மற்றொரு தொழிலதிபர் பாக்சன் பண்டாரி தெரிவித்துள்ளார். மேலும் தனது குடும்பத்துக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் பாக்சன் பண்டாரியின் சகோதரர்கள் மகாவீர் பண்டாரி தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் வட்டியுடன் பணத்தை திரும்ப செலுத்திய பிறகும் கூடுதல் வட்டி கேட்பார். கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு மிரட்டல் விடுப்பதும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதும் இவரது நடைமுறையாக இருந்து வருகிறது. ஆனால் என் தம்பிக்கு அவருக்கு என்ன தொடர்பு இருக்கு எனக்கு தெரியாது. அவர் என்ன லாவாதேவி வச்சிருக்காரு அதுவும் தெரியாது. அந்த ஆளும் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் என்னை ஃபோன் பண்ணி அவர் என்னை த்ரெட்டன் பண்ணுறாரு, உங்கள் தம்பி வாங்கினாரு, நீங்கள் இந்த கோயிலுக்கு பிரசிடென்ட் இருக்கிறீங்க, அந்த நாளில் இந்த ரூபா. நான் சொன்னப்பா நீ கொடுக்கும்போதும் தெரியாது, நீங்கள் யார் ஆளுன்னு தெரியாது, ஆனால் நீ என்ன எது கேட்குற? இல்லை நான் வீடு செப்டி பண்ணிடுவேன். நீ யாருப்பா வீடு செப்டி பண்ணுறது? ஆனால் அதுக்கப்புறமா நானே பயந்துட்டு வக்கீல் அட்வொகேட் பண்ணி அட்வொகேட் கிட்ட சொல்ல வேண்டியது வந்தது. நான் தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், ஏன்ப்பா இது யார் எனக்கு தெரியாது, எனக்கு இல்லை நான் எதுவுமே அவர்கிட்ட எந்த தொடர்பும் இல்லை, எனக்கு நான் அடமானம் வச்சேன், அதனால நான் ரூபா 6 லட்சமோ 5 லட்சமோ அடமானம் வச்சுருக்கிறேன். என் 13-14 லட்சம் ரூபாய் நகை இருக்குது அவர்கிட்ட. நான் அன்றைக்கி எனக்கு அதான் சொன்னேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், 60 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், நகை என்கிட்ட 13-14 லட்சம் தான் இருக்குது, என்கிட்ட எல்லாம் காகிதத்தில் கையெழுத்து இருக்குது, நான் எல்லாம் பார்த்திக்கிறேன், நான் உங்களை கூட பார்த்திக்கிறேன். நான் சொன்னேன், நீ எதுனா பாரு, ஆண்டவன் ஒன்று இருக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து யாரும் தப்பிச்சிக்க முடியாது. அன்றைக்கி ஃபோன் பண்ணாலேன். அதுக்கப்புறமா நான் என்கொயரி பண்ணேன்னா அவர் 2 லட்சம் கொடுத்தா 20 லட்சம் வாங்குறாரு, 6 லட்சம் கொடுத்தா 60 லட்சம் வாங்குறாரு, 10 லட்சம் கொடுத்தா 1 கோடி வாங்குறாரு. அப்படி தான் எல்லா ஜனங்க சொல்கிறாங்க. இது போல் ஒரு மனுஷன் சமுதாயத்துக்கு ஒரு பிளாக் டாட். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் ஹோட்டல் உரிமையாளர் செந்தில் கணபதி என்பவர் தனது தொழில் தேவைக்காக போத்ராவிடம் 83 லட்சம் ரூபாய் கடன் பெற்றார். கடனுக்குரிய வட்டியை சரியாக கணபதி செலுத்தி வந்த நிலையில் சில மாதங்களாக அவரால் பணத்தை சரியாக கட்ட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அசலும் வட்டியும் சேர்த்து 4,24 லட்சம் ரூபாயை தர வேண்டும் என்று போத்ரா மிரட்டல் விடுத்ததாகவும் காவல்துறையிடம் செந்தில் கணபதி புகார் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து போத்ராவுக்கு எதிராக அவரால் பாதிக்கப்பட்ட பலரும் புகார்களை கொடுக்க தொடங்கியுள்ளனர். போத்ரா மீதும் அவருடைய மகன்கள் மீதும் காவல்துறையினர் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர்.
குஜராத் மாநில வெள்ள சேதம் தொடர்பாக பிரதமர் மோடி 2வது நாளாக இன்றும் ஆய்வு மேற்கொண்டார். குஜராத் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் சில வாரங்களாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக வனகஸ் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள பல்வேறு நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அணைகளில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 83 பேர் பலியானார்கள். 25,000க்கும் அதிகமானோர் வீடுகளில் இருந்து வெளியேறப்பட்டுள்ளனர். தற்காலிக நிவாரண முகாம்களில் அனைவரும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ராணுவத்தினரும் விமானப்படையினரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் மோடி 2வது நாளாக இன்றும் வெள்ள பாதிப்புகளை ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு மேற்கொண்டார். இதேபோல் குஜராத்தின் அண்டை மாநிலமான ராஜஸ்தானிலும் கனமழை பெய்து வருகிறது. ஆறுகளில் அபாய கட்டத்தை தாண்டி மழை நீர் ஓடுகிறது. குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நின்று கொண்டிருந்த லாரி மீது ஆட்டோ மோதல். பூ விற்பனை செய்யும் 3 பெண்கள் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. கார்கில் போர் வெற்றி நாளை ஒட்டி சென்னை போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. கார்கில் போர் வெற்றியின் 18வது ஆண்டு விழாவை ஒட்டி சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் ராணுவ உயர் அலுவலர் RK ஆனந்த் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து முப்படைகளைச் சேர்ந்த உயர் அலுவலர்களும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களும் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் போர் நினைவு சின்னத்தில் மரியாதை செலுத்தினர். On 26th of July 1999, Indian forces pushed back the invaders in the Kargil. We are here today to pay homage to our martyrs and rededicate ourselves to the service of the nation. முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு சொந்தமான கிணறு விவகாரம் தொடர்பாக தேனி மாவட்டம் லட்சுமிபுரம் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெரியகுளம் அருகே உள்ள லட்சுமிபுரம் மக்களின் குடிநீர் தேவையை நிறைவு செய்யும் வகையில் பன்னீர்செல்வத்திற்கு சொந்தமான கிணற்றை ஊர் மக்களே வாங்குவது என்று முடிவு செய்யப்பட்டிருந்தது. இதனிடையே சுப்பராஜ் என்பவருக்கு இந்த கிணறு விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் வரட்டாரை ஓடையாக மாற்றிய பொதுப்பணித்துறை அலுவலர்களை கண்டித்தும் கிணறு விவகாரம் தொடர்பாகவும் கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிணற்றை மக்களுக்கு வழங்கும் வரை போராட்டம் தொடரும். தேனி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். எல்லாமே உயிர் ஆதாரத்துக்கு தண்ணி தான். தண்ணி இல்லாமல் எந்த வேலையுமே செய்ய முடியாது. அது அவருக்கும் தெரியும். அப்புறம் ஏன் இந்த மாதிரி இழுத்தடிச்சிட்டு இருக்காரு? தண்ணீர் கண்டிப்பாக எங்களுக்கு கிடைக்கணும். வெற்றி கிடைக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் போராடுவோம். அந்த கிணறுக்கு சுற்றி இருக்கிறது இதுக்கு கிடைக்கணும். இல்லைன்னா அந்த பூராமே நான் எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, 40 ஏக்கர்னு சொன்னாங்களே, அது பூரா தரட்டும். நாங்கள் விலை பேசுறதுக்கு ரெடியாக இருக்கோம். மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக தான் இருக்கோம். வண்டலூர் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது ஆட்டோ மோதிய விபத்தில் பூ விற்பனை செய்யும் 3 பெண்கள் பலியாகினர். சென்னை வண்டலூரை அடுத்த ரத்தனமங்கலம் பகுதியில் இருந்து கோயம்பேடு சந்தைக்கு லோடு ஆட்டோவில் பூ மற்றும் காய்கறி விற்பனை செய்யும் 10 பெண்கள் சென்று கொண்டிருந்தனர். தாம்பரம் மதுரவாயில் புறவழிச்சாலையில் தரப்பாக்கம் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது லோடு ஆட்டோ மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ஆட்டோவின் முன்பக்கம் முழுவதும் நொறுங்கியது. இந்த விபத்தில் சுஜாதா என்ற பெண் அதே இடத்தில் பலியானார். வசந்தி, தமிழரசி ஆகியோர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியில் பலியாகினர். மூவரும் பூ விற்பனை செய்பவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. காயமடைந்த 7 பேர் சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கரூர் மாவட்டம் தென்னிலை அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் 2 பேர் பலியாகினர். தென்னிலையை அடுத்த கூணம்பட்டியைச் சேர்ந்த விவசாய கூலி தொழிலாளர்கள் 2 நேற்றிரவு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். கூணம்பட்டி பிரிவு சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிரே வந்த கார் மோதி விபத்து நேரிட்டது. இருசக்கர வாகனத்தில் சென்ற 2 படுகாயமடைந்த நிலையில் கரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சை பலனளிக்காமல் 2 பலியான நிலையில் தென்னிமலை காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி பனிமய மாதா கோவிலின் 435வது ஆண்டு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு தூத்துக்குடி கத்தோலிக்க மறை மாவட்ட ஆயர் இவோன் ஆம்ப்ரோஸ் தலைமையில் இன்று காலை சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. திருப்பலியை தொடர்ந்து பேண்ட் வாத்தியம் முழங்க மாதாவின் திருவுருவம்
பதிக்கப்பட்ட கொடியை ஆயர் தாங்கி வர கொடிப்பவனி நடைபெற்றது. பல ஆயிரம் பக்தர்கள் பக்தி பாடல்களை பாடியவாறு கொடிப்பவனியில் கலந்து கொண்டனர். பின்னர் மாதாவின் கொடி ஏற்றப்பட்டது. அப்போது மாதாவே சரணம் என பக்தர்கள் முழக்கமிட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வெண்புறாக்களும் வண்ண வண்ண பலூன்களும் பறக்க விடப்பட்டன. 10 நாட்கள் நடைபெறவுள்ள பனிமய மாதா திருவிழாவில் முக்கிய நிகழ்வான அன்னையின் திருத்தேர் பவனி ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த அன்னையை தூத்துக்குடி மக்கள் மட்டுமல்ல, இளங்கலுக்க உறவினர்கள் மற்றவர்களும் இங்கு வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்கு அவர்கள் சிறப்பாக அதை கொண்டாடுகின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் எண்ணிக்கை கூடிக்கொண்டு வருகின்றது. தூத்துக்குடி பரிசுத்த பனிமய மாதா பேரழுத்த திருவிழா தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் பூசை நிறைவேற்றி தொடர்ந்து கொடியேற்றி வைத்து திருவிழா ஆரம்பித்து வைத்திருக்கிறார்கள். வெகு விமர்சையாக தொடங்கி இருக்குது. எல்லாரும் இந்த திருவிழாவுக்கு பாருங்க. மாதன் வழியாக ஆசிரியர் பெற்று செல்கள். இந்த ஆண்டு இது 435வது ஆண்டு திருவிழா. இலங்கைக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. இந்தியாவின் ஷிகர் தவான் சதமடித்து சாதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இந்தோனேஷியா மற்றும் லிபியாவில் நேர்ந்த படகு விபத்துகளில் 23 பேர் பலியாகினர். காணாமல் போன பலரை தேடும் பணி முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. இந்தோனேஷியாவின் போர்னியோ தீவில் வேகமாக சென்ற படகு திடீரென கவிழ்ந்ததில் 10 பேர் பலியாகினர். படகில் 40 பேர் பயணம் செய்த நிலையில் காணாமல் போன பலரை தேடும் பணி முனைப்புடன் நடைபெற்று வருகிறது. இதேபோன்று லிபியாவின் எல்லைப் பகுதியில் அகதிகள் சென்ற படகு விபத்திற்குள்ளானது. இத்தாலி நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். பலியான 13 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ளோரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதல் கிரிக்கெட் டெஸ்டில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங் செய்து வருகிறது. இலங்கை சென்றிருக்கும் இந்திய கிரிக்கெட் அணி 3 டெஸ்ட் தொடர் கொண்ட 5 ஒருநாள் தொடர் மற்றும் ஒரு 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்கிறது. இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி காலை பன்னாட்டு கிரிக்கெட் திடலில் இன்று தொடங்கியது. போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி தலைவர் விராட் கோலி பேட்டிங்கை தேர்வு செய்தார். இலங்கை அணிக்கு ரங்கனா ஹெரத் தலைமை வகித்தார். ஆட்டத்தின் தொடக்க வீரராக களமிறங்கிய 12 ரன் எடுத்த நிலையில் அபினவ் முகுந்த் ஆட்டமிழந்தார். தொடக்க வீரராக களமிறங்கிய மற்றொரு வீரர் ஷிகர் தவான் சதமடித்தார். இந்த நிலையில் இந்திய அணி சற்று முன்வரை 44 ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 216 ரன்களை எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு அதிக அளவில் கடனுதவி. வங்கிகளுக்கு முதல்வர் பழனிசாமி வேண்டுகோள். நீட் தேர்வில் இருந்து நிரந்தர விலக்கு பெற நடவடிக்கை. அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். கார்கில் போர் வெற்றி நாள் கொண்டாட்டம். வீரர்களின் நினைவிடத்தில் மரியாதை. அப்துல் கலாம் மணிமண்டபம் நாளை திறப்பு. பிரதமர் வருகையால் பாதுகாப்பு அதிகரிப்பு. கொலை மிரட்டல் மோசடி புகாரில் மகன்களுடன் பினான்சியர் போத்ரா கைது. நீதி வெல்லும் என டாக்டர் பாரிவேந்தர் கருத்து. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் நந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.